கைஸ், டார்க் ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டேஸில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான கண்டுபிடிப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டார்க் ஆக்சிஜன் அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடலில் சூரிய ஒளியே படாத கிட்டத்தட்ட 4 to 13 கிலோமீட்டர் ஆழத்தில் உருவாகக்கூடிய ஆக்சிஜன் தான் டார்க் ஆக்சிஜன் அப்போ நம்ம சொல்லுவோம். இவ்வளவு நாள் சயின்டிஸ்ட் என்ன நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது பிளான்ட்ஸில், அதாவது ஒளிச்சேர்க்கை மூலமாகவோ அல்லது ஆல்கே மூலமாகவோ அல்லது சயனோபாக்டீரியா மூலமாக தான் உருவாக நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் உயிரியல் செயல்முறை இல்லாமல் இயற்கையாகவே இந்த ஆக்சிஜன் சூரிய ஒளியே படாத இடத்துல உருவாக்கிட்டு இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கடலுக்கு அடி ஆழத்தில் பாலிமெட்டலிக் நொடுல்ஸ் நிலப்படுற பாலிமெட்டலிக் முடிச்சுகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா கடலுக்கு கீழே இருக்கிற மின்சாரத்தை பயன்படுத்தி எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமாக H2O பாண்டை உடைச்சி ஆக்சிஜனை வெளியேற்றுது. ஸோ இதுக்கு பேர் தான் டார்க் ஆக்சிஜன். ஏன்னா இங்கே சூரிய ஒளியே படலை, அதனால் டார்க் ஆக்சிஜன் அப்போ நம்ம சொல்கிறோம். அது என்ன பாலிமெட்டலிக் முடிச்சுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கல், கோபால்ட் அண்ட் மேங்கனீஸ் போன்ற கலவையால் ஆன ஒரு கல் போன்ற அமைப்பு தான் பாலிமெட்டலிக் முடிச்சுகள் அப்படிங்கிறது. ஸோ பசிபிக் ஓஷனில் இருக்கிற கிளாரியன் கிளிப்பர்டன் ஜோன் அப்படின்ற இடத்துல தான் அந்த டார்க் ஆக்சிஜன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற முக்கியமான ஒரு இன்னோவேஷனாக இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ஒரு கான்செப்ட் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உண்மையிலே தமிழ்நாடு சட்டம் ஒழுங்குல மோசமாக தான் இருக்கா அப்படிங்கிறது டேட்டாவோட பார்க்க போகிறோம். உங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பை.